அற்புதமான தரிசனம் இன்னைக்கு. மீனாட்சி அம்மன், ஈஸ்வரர் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் அம்பாலை வேண்டிக்கிட்டு ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி என்னுடைய லைவ் இன் கான்சர்ட் மதுரையில் நடக்குது. அந்த அற்புதமான வாய்ப்பை தந்த மியூசிக்கோ ஹரிஸ் தம்பி அவர்களுக்கு, மற்ற அதுக்கு உறுதுணையாக இருக்கும் எல்லோருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மண்ணில், மதுரை மண்ணில் ரொம்ப நாளா லைவ் இன் கான்சர்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது அம்பாளுடைய அனுகிரகத்தால் அது நல்லா நிறைவேறிச்சு. ஜனவரி 18ஆம் தேதி நாங்கள் எல்லாரும் இங்கே 60 பேர் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா 60 பேர் வரோம். மனோ, அனுராதா, ஸ்ரீராம், பிரியா ஜெக்ஷன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் தேவா, சதேஷ் முரளி, நான், அக்ஷயா, தேவ், ஸ்ருதி எல்லாரும் பாடல் வரோம். எல்லாருமே வரோம். ரொம்ப அற்புதமா நடக்கும். அம்பாள் அனுகிரகத்தால நான் நினைக்கிறேன் நடக்கும், நிச்சயமா நடக்கும். எல்லாரும் வரணும், எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும். ப்ரோக்ராம் ஒவ்வொன்று நடக்கணும். அம்பாளின் அனுகிரகத்தால, ஈஸ்வரனுடைய அருளால, அழகர் பெருமானுடைய அருளால. என்னன்னா எனக்கு ரொம்ப சித்திரை மாசம் அழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் நான் பாடின அந்த பாட்டு, வாராறு வாராறு அழகர் வாராருன்னு ஒரு பாட்டு 35 வருஷமா இங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மண்ணில், அந்த மதுரை மண்ணில் நான் நேரடியாக வந்து அன்னைக்கு ஜனவரி 18ஆம் தேதி நான் மேடையில் அந்த பாட்டை பாட போறேன். அழகர் பெருமானுடைய அருளால, மீனாட்சி அம்மன் அருளால, ஈஸ்வரனுடைய அருளால அற்புதமா நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வாங்க, நண்பர்களோட வாங்க. ப்ரோக்ராம் நீங்க ஆதரவு பண்ணி அதை சக்சஸ் ஆக்க வேண்டியது உங்களுடைய தயவு தான். நன்றி, வணக்கம். கோயிலுக்கு இப்பதான் நீங்க முத தடவை வரீங்களா? நான் வந்திருப்பேன். அது நான் 70ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நாடகத்துல இருக்கும் போதெல்லாம் இங்க வருவேன். இங்க இருக்கவங்க தான் நிறைய பேர் நாடகம் நடத்துவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் இசையமைக்கிறதுக்காக 75, 76ல இருந்து வந்துட்டு இருக்கேன். வரும்போதெல்லாம் அம்மாலையும் ஈஸ்வரனையும் பார்த்துட்டு. இது 400 படம் நான் முடிச்சுட்டேன். இப்போ ஒரு 7 படம் இசையமைச்சுக்கிட்டு இருக்கேன். சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் சார் படம் இருக்குல்ல, பாஷா, அண்ணாமலை எல்லாம் பண்ணாரு. அவர் படம் இப்ப பண்றேன். பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சாரி கேஸ்னு வரும். அது நம்ம வைஜி மகேந்திரன் சார் மெயின் கேரக்டரா வச்சு பண்ணியிருக்காங்க. அற்புதமா பண்ணியிருக்காங்க எல்லாரும். சுகாஸ்மி அவர்களும், மகேந்திரன் அவர்கள், வைஜி மகேந்திரன் எல்லாரும், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல நான் இசையமைச்சிருக்கேன். இது நான் 400 படங்கள் பண்ண மாதிரி இல்லை. இது கர்நாடக வித்வானுடைய கதை. அதனால எல்லாம் கர்நாடக இசையோட நான் அதை வச்சுதான் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். சங்கராபரணம் மாதிரி, சிந்து பைரவி மாதிரி. ஓகேங்களா? நன்றி. அது அப்படியேதான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா பாடுறாங்க. எல்லாமே நல்லா பாடுறாங்க. ஓகே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.